குழந்தைகளுடைய இமேஜினேஷன் ஸ்கில்லையும் அதே மாதிரி டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் திங்க் பண்ணுற ஸ்கில்லையும் எப்படி அதிகப்படுத்தலாம். அதாவது குழந்தையுடைய கற்பனை வளத்தையும் சிந்திக்கும் ஆற்றலையும் பல கோணங்களில் ஒரு விஷயத்தை சிந்திக்கும் ஆற்றலை எப்படி ஒரு குழந்தைக்கு நாம் கற்றுக் கொடுக்கலாம் அப்படின்னா, இப்போ உங்கள் வீட்டில் சின்ன பசங்க இருக்காங்கன்னா, அதாவது ஓரளவு பேசக்கூடிய குழந்தைங்க இருந்தாலே ஸ்டார்ட் பண்ணிடலாம் அந்த வேலையை. அவங்கக்கிட்ட டெய்லி இல்லைன்னா ஒன்று விட்டு ஒரு நாள் ஒரு டாபிக் கொடுத்து பேச சொல்லுங்கள். இனிஷியலாக டாபிக் நீங்கள் சூஸ் பண்ணி கொடுங்க, ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறமா அவங்க ஓன் இன்ட்ரெஸ்ட்லேயே விட்டுருங்க. எனக்கு டெய்லி 5 to 10 minutes நீ ஒரு டாபிக் எடுத்து எனக்கு பேசணும் அப்படி சொல்லிவிடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், குழந்தைகிட்ட ஃபஸ்ட்டு இப்படி கூட ஸ்டார்ட் பண்ணுங்கள். தண்ணின்னா என்ன, வாட் இஸ் வாட்டர், தண்ணின்னா என்ன, அதை பற்றி சொல்லுப்பா அப்படி சொல்லுங்கள். அதை பற்றி பேசுப்பான்னு சொல்லுங்கள். இல்லை உனக்கு ஒன் டே டைம் தரேன், நாளைக்கு நீ பேசணும், நீ நாளைக்கு நீ அப்பா கிட்டே பேசி காமிக்கணும், இல்லை அம்மா கிட்டே பேசி காமிக்கணும். ஒரு டாபிக் கொடுங்க. வாட் இஸ் வாட்டர், தண்ணின்னா என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு பேச சொல்லுங்கள். சரிங்க, இது எப்படி பல ஆங்கிளில் அவங்களை திங்க் பண்ண வைக்கிறது. இப்போ தண்ணினா என்ன அப்படி சொல்லிட்டிங்கன்னா அதை பற்றி அவங்க இமேஜின் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அவங்களுக்கு கற்பனை பலன் தூண்டப்படும். சரி, பல ஆங்கிளில் டிஃப்ரெண்ட் டைமென்ஷனில் எப்படி திங்க் பண்ணுறதுன்னா, தண்ணின்னா என்ன, அதனுடைய நன்மை தீமை என்ன, அது அதிகமான என்ன ஆகும், கம்மியான என்ன ஆகும், அது இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னு பல ஆங்கிளில் திங்க் பண்ண சொல்லுங்கள். பேசி முடித்ததுக்கப்புறம் மறுநாள் இன்னொரு டாபிக் கொடுங்க. மரம், ட்ரீஸ், மரத்தோட பயன் என்ன, முக்கியத்துவம் என்ன, மரங்கள் அதிகமாக இருந்தால் என்ன, கம்மியாக இருந்தால் என்ன, மரங்களே இல்லாமல் போயிட்டா என்ன அப்படின்னு பேச சொல்லுங்கள். அடுத்தது சாப்பிட்ற சாதத்தில் பல வகை இருக்குது இல்லைங்களா, உளுந்து, பயிறு, அப்புறம் அரிசி. குழந்தைங்களுக்கு இட்லி, தோசை. இது நமக்கு சிரிப்பாக தெரியும். நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு முக்கியத்துவமே ஒரு நல்ல உணவு தாங்க. இப்போ ஒரு டாபிக் ஈவன் இட்லினா என்னென்னு பேச சொல்லுங்கள். இட்லியை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்? நிறைய பெரிய மனுஷனுக்கே தெரியாதுங்க இப்படி செய்யணும்னு. அதனால் சின்ன குழந்தைங்களுக்கு எல்லாத்தையுமே நம்ம கற்பிக்க வேண்டியது இருக்குங்க. இட்லினா என்ன, அது எப்படி செய்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது குழந்தைங்க அட்லீஸ்ட் தெரிஞ்சுக்க. இட்லினா சின்ன பசங்களாம் தெரியும். இட்லினா வெள்ளையாக இருக்கும், ரவுண்டாக இருக்கும், அம்மா ஊட்டி விடுவாங்க, இது மட்டும் தான் தெரியும். நீங்கள் அவங்களும் திங்க் பண்ண வைங்க அது எப்படி செய்கிறாங்கன்னு. ஸோ உளுந்தையும் அரிசியும் ஊற வைக்கிறாங்க, தண்ணி ஊற்றுறாங்க. அப்போ உளுந்துனா என்ன, அதை பற்றி பேச சொல்லுங்கள். ஸோ இப்படி நம்ம வாழ்கிற வாழ்க்கை பற்றின எல்லா விஷயமும் குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேயே நம்ம கற்பிக்க ஆரம்பிச்சிட்டோன்னா, அவங்க ஒவ்வொரு பொருளையும் யூஸ் பண்ணும்போது திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு பிளாஸ்டிக் கவரை வாங்குறாங்கன்னா, பிளாஸ்டிக்னால் என்ன, இதோட நன்மை என்ன, தீமை என்ன, புரியுதா அவங்களுக்கு? ஸோ அப்படி திங்க் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அப்படின்னா இவங்க ஒவ்வொன்றையும் பகுத்தறிஞ்சு செயல்படுறது மூலயமா ஒரு நல்ல அறிவுள்ள குழந்தைகளாக எதிர்கால சந்ததிகள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். பிடிச்சிருந்தால் முயற்சி பண்ணி பாருங்கள். நன்றி.